ஒரு பொய்யான விஷயத்தை, பொய்யான தகவலை நீங்கள் வந்து ஒரு மத கலவரத்தை தூண்டுறதுக்கான முயற்சியை நீங்கள் ஈடுபடுறீங்க. ஒரு பிரதமராக இருந்துக்கிட்டு செய்யலாமா அதை? தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் இல்லைப்பா, தமிழ்நாடு ராஜஸ்தான் கிடையாது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், உன்னை ஹிந்தி பேசுகிறவனை இங்கிலீஷ் பேச வைக்கும். பெரியாரவே தூக்கக்கூடிய எடப்பாடி நாளைக்கு அண்ணாவையும் தூக்குவார், எம்ஜிஆரையும் தூக்குவார், ஜெயலலிதாவும் தூக்குவார், காலில் விழுவார். மோடி படத்தை மட்டும் வச்சு போடு, ஓட்டு கேட்பார். ஓட்டு கேள்வி நல்லா அம்பளுக்கு. அன்புமணி ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சிருக்காரு, டிடிவி தினகரன் என்டிஏவோட கூட்டணி வச்சிருக்காரு. 2 பேரும் சேர்ந்து தொகுதி பங்கிட்டு வச்சிருக்காங்க. இதானே சொன்னேன் நான். டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் உட்காந்து தான் சார் பேசுகிறேன். அது உட்காருவாங்க. நீ உன்னை எப்போ குத்துறது, நான் உன்னை எப்போ குத்துறது, உன்னை எப்போ காலி பண்ணுறது. அதிமுகவின் பொதுச் செயலாளர் டெல்லிக்கு போயிருக்காரு. மோடி சொன்னாரா? அதிமுக எடப்பாடி தான் முதலமைச்சர் இன்னைக்கு சொன்னாரா? நேற்று சொன்னாரா? இல்லை சொல்ல. என்டிஏ ஆட்சி அமைக்கும்னா எடப்பாடின்னு சொன்னார். மோடி வந்து என்டிஏ ஆட்சி அமைக்கும் தான் சொன்னார். 2 பேரும் ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டாங்க. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகரும் அரசியல் விமர்சகருமான திரு பொன்ராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ். சார், தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டம் மதுரையில் நடந்தது. பிரதமர் மோடி அதில் கலந்துக்கிட்டு பேசியிருந்தார். அதற்கு முன்பாக திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு அவர் போயிருந்தார். கோயிலில் தரிசனம் பண்ணும்போது ரொம்ப மிகுந்த மனவேதனையுடன் எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த தீபம் ஏற்றாமல் போனது எனக்கு வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கூட்டத்திற்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உட்பட ஒரு ஆலோசனை கூட்டம் மதுரையிலே நடத்தினாங்க. இப்போ அதில் ஒரு சுமூகமான முடிவு வரல அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி இப்போ அமித்ஷாவை சந்திக்க டெல்லி போயிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? நேற்று ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா, மோடி ஆங்கிலத்தில் பேசினது. இவ்வளோ நாள் ஹிந்தியில் பேசினார், நேற்று ஆங்கிலத்தில் பேசினார். நம்ம அதை ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணியிருந்தோம். நீ தமிழ்நாட்டில் நீ ஹிந்தியில் பேசுகிறேன், நீங்கள் ஹிந்தியில் பேசுனா நீ வட இந்திய கட்சி தான், உன்னை ஏற்றுக்க முடியாது, உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா அப்படின்லாம் கேட்டிருந்தோம். அந்த குரல் அங்கே எதிரொலித்ததோ என்னன்னு தெரியல. வெளிநாடுகளில் போய் அங்கே ஹிந்தியில் பேசக்கூடிய பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் ஆங்கிலத்தில் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆங்கிலம் அந்நிய மொழி, அடிமையாக்கிய மொழி அப்படின்லாம் பாஜகவினர் பேசுனது உண்டு. அப்போ அதை உண்மையிலேயே நம்ம ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஆங்கிலத்தில் பேசினார். அந்த சேஞ்சை கொண்டு வந்தது தமிழ்நாடு. ஓகே, 1. 2வது, முருகன் கோயிலில் போய் அருமையான தரிசனம். எல்லா பக்தர்களையும் வெளியேற்றிட்டு இவருக்கு மட்டும் தனி தரிசனம் கொடுத்து, முருகனை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் பூரண கும்ப மரியாதை கொடுத்து சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி முருகனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வந்திருக்கிறார். வந்தவருக்கு மன வருத்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த பட்டர்கள் அங்கே இருக்காங்கள்ல, அந்த பூசாரிகள், அந்த அந்த ஐயர்கள், அவங்க தான் அந்த தீபத்தை ஆண்டாண்டு காலமாக ஏற்றின இடத்துல ஏற்றிட்டு இருக்காங்க. அவங்ககிட்டே கேட்டிருக்கலாம், என்ன சாமி நீங்கள் பரம்பரையாக கடைப்பிடிச்சி வர்ற பழக்கத்தை மாற்றி எங்கள் இந்துத்துவ அடிமைகள் சொல்கிறத கேட்காம நீங்கள் சர்வேகளில் ஏற்றாமல் நீங்கள் போய் பரம்பரையாக ஏற்றுற இடத்துல ஏன் ஏற்றுனீங்க, எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்கே அப்படின்னு அந்த கோயில் நிர்வாகத்திட்டே கேட்டிருக்கலாம். அந்த பட்டர்கள்ட்டே கேட்டிருக்கலாமே. அவங்க தானே ஏற்றுனாங்க, அவங்க தானே எப்பயும் ஏற்றுற இடத்துல ஏற்றுறாங்க. ஆண்டாண்டு காலமாக எந்த கல்லில் ஏற்றணுமோ அந்த கோபுரத்துக்கு மேலே நேராக இருக்கக்கூடிய தூணில் தான் ஏற்றுவாங்க. அந்த இடத்துலலாம் ஏற்றிருக்காங்க. அந்த இடத்துல ஏற்றுனது பாரம்பரியமாக செய்கிற வழிபாட்டு முறை மோடிக்கு பிடிக்கலை, வருத்தமாக இருக்குது அப்படின்னா அந்த பட்டர்கள்ட்டே கேட்டிருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்க. இவர் மட்டும் தனியாக தான் இருந்தார், 3-4 பேர் இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டிருந்தா சொல்லியிருப்பாங்க, தெளிவாக விளக்கியிருப்பாங்க. ஐயா, எங்கள் வழக்கமாக நாங்கள் அங்கே தான் ஏற்றுவோம், ஏற்றுற இடத்துல தான் இப்போ ஏற்றிருக்கோம், நீங்கள் சொல்கிற மாதிரி சர்வேக்கல்லாம் ஏற்ற முடியாதுங்க, நீங்கள் பிரதமராக இருந்தால் சர்வேக்கல்ல ஏற்ற சொல்லலாமாங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, கிளாரிஃபை பண்ணியிருப்பாங்க.
இப்போ அதை அங்கேயே கிளாரிஃபை பண்ணுறதை விட்டுவிட்டு மேடையில் வந்து வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இப்போ மேடையில் நடந்த விஷயத்துக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவை சார். அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்து பிரதமர் மோடி பேசுறாரு, என்டிஏ ஆட்சி அமையும்னு சொல்றாரு. எடப்பாடி என்டிஏ ஆட்சி தான் அமைன்னு சொன்னார். அதிமுக சொல்லி அவர் எடப்பாடி பேச்ச கேட்டிங்களா இல்லையா? நான் கேட்டேன், எனக்கு தெரில. என்டிஏ ஆட்சி அமைக்கும்னா எடப்பாடின்னு சொன்னார். மோடி வந்து என்டிஏ ஆட்சி அமைக்கும் தான் சொன்னார். 2 பேரும் ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டாங்க. அதிமுக ஆட்சி அமைக்காதுன்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. மோடியினுடைய பிஜேபி ஆட்சி அமையும். எப்படி உத்தரப்பிரதேசமோ, எப்படி ராஜஸ்தானையோ, உத்தரப்பிரதேசத்தையோ, பீகாரையோ நாசமாக்குனாங்களோ, அதே மாதிரி தமிழ்நாட்டையும் நாங்கள் என்டிஏ ஆட்சி அமைச்சு நாசமாக்குவோம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் இன்றைக்கி மோடி வந்து நேற்று கொடுத்த மெசேஜ் டு தமிழ்நாடு பீப்புள். என்டிஏ தான் ஆட்சி அமைக்கும். அதிமுக சீட் ஷேரிங் வந்து பாஜக கிட்ட தான் கேட்கணுமா? ஆமாம், அதிமுக ஆட்சி எங்கே சொன்னார் மோடி? இவங்களா சொல்லிக்கிட்டாங்க எல்லாம். இப்போ பிரதமர் முதல்வர் வேட்பாளர் இபிஎஸ், முதல்வர் வேட்பாளர் இபிஎஸ்ன்னு இவங்க மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. மோடி சொன்னாரா? மோடி தானே கதாநாயகம் அந்த பிரச்சாரத்துக்கு. மோடி சொன்னாரா? அதிமுக எடப்பாடி தான் முதலமைச்சர் இன்னைக்கு சொன்னாரா? நேற்று சொன்னாரா? இல்லை, சொல்ல சொன்னாரா? இல்லை, சொல்லலை. அப்புறம் என்டிஏ ஆட்சி அமைக்குன்னு அவர் சொன்னார். எடப்பாடி அதை ஆமோதிச்சு என்டிஏ ஆட்சி அமைக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எடப்பாடி பேசுன அத்தனையும் பொய். எடப்பாடி பேசுன அத்தனையும் பொய்யா இருக்குது. திட்டங்களை கொண்டாந்தோம். திட்டங்களை எல்லா ஆட்சியும் தான் கொண்டாடுது. ரோடு போடுறது எல்லா ஆட்சியும் தான் ரோடு போடுது. பாலம் கட்டுறது எல்லா ஆட்சியும் தான் பாலம் கட்டுது. திட்டங்களை கொண்டாந்தோம்னு சொல்லி சொல்கிறாங்களோ ஒழிய, நீ தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தீங்களா அப்படின்னா இல்லை. அப்போ வந்து நீங்கள் வந்து ஏங்க ஒரு பெரியார் படத்தையும் அண்ணா படத்தையும் தூக்கிட்டு தாமரையை போடுறான் அப்படின்னா அது என்டிஏ ஆட்சி இல்லாமல் ஏடிஎம்கே ஆட்சி? அது இல்லை, அண்ணா படம் இருந்தது, பெரியார் படத்தை மட்டும் எடுத்துருக்காங்க. பெரியார் படத்தை எடுத்துட்டா திராவிடத்தை எடுத்துடணும்ல. அவங்க தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன? மாநாட்டில் பங்கேற்கிற கட்சிகள் எந்தெந்த கொள்கையுடைய கட்சிகளோ அந்த கொள்கை தலைவர்கள் தானே வைக்க முடியும். ஆமாம், அந்த கொள்கை. அப்போ அதிமுகவுக்கு திராவிட கொள்கை இல்லையா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே. அண்ணா ஆரிய முன்னேற்ற கழகமா இல்லை அமித்ஷா ஆரிய முன்னேற்ற கழகமா? அது சொல்லுங்க, மாத்திட்டாங்களா பேரை? இல்ல, அந்த விளக்கத்தை அதிமுக எதுவும் சொல்ல. அப்புறம் இப்ப பிஜேபி தான் சொல்லி. பிஜேபி சொன்னா பிஜேபி நீ வச்சுட்டு போ. தாமரை வை, கோல்வார்கரை வை, நீ வந்து யாரை வேணாலும் வை, கோட்ஸே கூட வை. நீ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னா திராவிடம்னு வந்துட்டா பெரியார் இல்லாமல் எப்படி நீ போட்டா எப்படி போடுவீங்க? அப்போ பெரியாரவே தூக்கக்கூடிய எடப்பாடி நாளைக்கு அண்ணாவையும் தூக்குவார், எம்ஜிஆரையும் தூக்குவார், ஜெயலலிதாவும் தூக்குவார், காலில் விழுவார். மோடி படத்தை மட்டும் வச்சு போடு, ஓட்டு கேட்பாரு. ஓட்டு கேள்வி நல்லா அம்பல. நீ மதுரை மக்கள் எம்ஜிஆரை தான் ஆதரிச்சாங்கன்னு பிரதமர் மோடி. ஆமாம், மதுரை மக்கள் எம்ஜிஆர் தான் ஆதரிச்சாங்க. எம்ஜிஆர் வந்து பெரியாரில் முன்னெடுத்தாரு. பெரியார் எடுத்து சீர்திருத்தத்தை கொண்டாந்தவர் எம்ஜிஆர்ல. பெரியார் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுறது எம்ஜிஆர்ல. பெரியாருக்கு பல்கலைக்கழகம் கண்டவர் எம்ஜிஆர்ல. பெரியாருடைய சமூக நீதியை கொண்டு வந்து 30% இருந்த இடஒதுக்கீடை 50% மாற்றினவர் எம்ஜிஆர்ல. 69% ஒட்டுமொத்தம் ஆன இடஒதுக்கீடை வந்து ஜெயலலிதா தானே சட்ட அங்கீகாரம் பெற்று கெசட்டில் வெளியிட வச்சாங்க. அப்போ நீ திராவிடத்தை தூக்கிட்டேன்னா, பெரியாரையும் தூக்கிட்டேன்னா திராவிடத்தை தூக்கின மாதிரி தானே அர்த்தம். அப்போ நீ எதை வேணாலும், அப்போ உனக்கு நீ முதலமைச்சர் ஆகணும்னா நீ எதை வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணுவேன் அப்படின்னா உன்னையே காம்ப்ரமைஸ் பண்ண தமிழ்நாட்டு மக்களையும் தாங்கக்கூடாது. திமுக கூட்டணியில் கூட நிறைய இதுக்கு முன்னாடி விமர்சனங்கள் எழுந்தது உண்டு. அறிவாலயத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு. இப்போ அதிமுகவின் பொதுச் செயலாளர் டெல்லிக்கு போயிருக்காரு. ஆமாம், அவங்க தலைமை நிலை எங்கே இருக்கு? அங்கே தானே போக முடியும். அதிமுகவுடைய தலைவர் வந்து அமித்ஷா அங்கே இருக்காரு, டெல்லியில் இருக்காரு. அப்போ அங்கே தானே போக முடியும். எடப்பாடியா தலைவர்? அப்போ டிடிவி தினகரன் சொன்னது உண்மைதான். அப்போ நாங்கள் என்டிஏ கூட தானே. ஆமாம், என்டிஏ அங்கே பேசி டிடிவி தினகரன் சேர்ந்தனைக்கே என்ன சொன்னேன்? அன்புமணி ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சிருக்காரு, டிடிவி தினகரன் என்டிஏவோட கூட்டணி வச்சிருக்காரு. 2 பேரும் சேர்ந்து தொகுதி பங்கிட்டு வச்சிருக்காங்க. இதானே சொன்னேன் நான். டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல உட்காந்து தான் சார் பேசுறாங்க. அது உட்காருவாங்க. நீ உன்னை எப்போ குத்துறது, நான் உன்னை எப்போ குத்துறது, உன்னை எப்போ காலி பண்ணுறது, உன்னை காலி பண்ணி எப்படி அண்ணாமலை சொன்ன மாதிரி ஏடிஎம்கே தூக்குறது அப்படின்னு டிடிவி தினகரன் பிளான் போடுவார். நீ என்கிட்ட கீழே வேலை பார்த்துக்கிட்டு என்னையவே நீ வந்து இப்படி உட்கார வைப்பேன்னு அவர் நினைப்பார். நான் தாண்டா முதலமைச்சர், நான் தாண்டா எதிர்கட்சி தலைவர், நீ என்கிட்டே விளாட்னு இவர் நினைப்பார். நண்டு கூட்டணி இது. இந்த ஆளையும் ஏற விடாது, அந்த ஆளையும் ஏற விடாது. நண்டு கூட்டணி தானே அது. வேற என்ன பண்ணுவீங்க? பிரதமர் மோடியே வந்து பொய் சொல்லிட்டு இருக்காரு. எடப்பாடி பேசின அத்தனையும் பொய்.
அன்புமணி ராமதாஸ் பேசின அத்தனையுமே டோட்டலி ஃபேக்கு. அப்போ எப்படி இருக்கும்? இடஒதுக்கீடு, கேஸ்ட் வாரி, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறது, சென்சஸோட இன்டகிரேட் பண்ணணும். இதான் வந்து சட்ட அங்கீகாரம் பெறும். ஜாதி வாரி சர்வே பண்ணதை வச்சுக்கிட்டு நீ இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது. கேஸ்ட் வாரி சென்சஸ் பண்ண பிறகு சர்வே பண்ணலாம் நம்ம. ஏன்னா உள்ஒதுக்கீடு எம்பிசிக்கு பிசிக்கு கொடுக்கலாம். ஆனால் எம்பிசிக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாதிக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னு கேட்குறாப்புல அன்புமணி ராமதாஸ். என்ன சொல்கிறாரு? பிரதமர் மோடி ஒரு தனி ரிப்போர்ட்டு, வைஷ்ணவ கமிட்டி ரிப்போர்ட்டு, ஏதோ ஒரு கமிட்டி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுபடி பார்த்தா இத்தனை கேஸ்ட்டு அதிகமான இடங்களை ஆக்கிரமிச்சிருக்காங்க. பிசியில், எம்பிசியில், பிசியில், இதில் இந்தந்த கேஸ்ட்டு தான் அதிகமான இதை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. 230 மிச்சம் இருக்கக்கூடிய கேஸ்ட் எல்லாமே வந்து 2% தான் இருக்குன்றாங்க. 10% எடப்பாடி கொடுக்குறப்ப வன்னியர்கள் வந்து எப்படி 14% இடத்தை வந்து ஆக்கிரமிச்சாங்க அப்படின்னு ரிப்போர்ட் வந்துச்சா இல்லையா? 14% எம்பிசியில் 14% வேகன்சி ஆர் ஃபில்ட் அப் வித் வன்னியர்ஸ். இப்போ 20%ல 10.5% கொடுத்தா கூட வன்னியர்களுக்கு அது கொஞ்சம் குறைவா கிடைக்கும். விமர்சனம் அப்பயே வந்துச்சு. ஓப்பன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கும்போது 20%ல வந்து வன்னியர்களுக்கு அதிகமாக கிடைச்சது. அதை 10% குறைக்கும் போது அவங்களுக்கு குறைஞ்சு போகுது. அன்னைக்கு அது உனக்கு சமூக அநீதியா தெரியல, இது வந்து சமூக அநீதியா தெரியுது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஞானசூன்யமோ ஒரு கான்ட்ரடிக்ஷனா அன்புமணி பேசுறாருன்னு பார்த்துக்கோங்க நீங்க. அப்போ ஒரு கேஸ்ட் சர்வே, ஒரு சர்வே எடுக்கிறது, மாநில அரசுக்கு வந்து கேஸ்ட் எனுமரேஷன் பண்ணலாம். இல்ல அது பீகார்ல பண்ண மாதிரி ஏன் பண்ணக்கூடாது தமிழ்நாட்டில்? பண்ணி என்ன பண்ணுவீங்க? எதை பண்ணுவீங்க? என்ன மேண்டேட்ரி இருக்கு? எது எப்படி இன்க்ளூசிவ்? எப்படி வந்து நீங்க வந்து சட்ட அங்கீகாரம் கொடுப்பீங்க? அதுக்கு சென்சஸ்ல வந்து தான் நீங்க வந்து கேஸ்ட் சர்வே எடுக்க முடியும். கேஸ்ட் சென்சஸ் எடுக்க முடியும். கேஸ்ட் சென்சஸ் எடுத்த பிறகு அந்த கேஸ்ட் சென்சஸ்க்குள்ள எந்தெந்த ஜாதிகள் எம்பிசியில் வருது, எந்தெந்த ஜாதிகள் பிசியில் வருது, எந்தெந்த ஜாதிகள் வந்து எஸ்சி எஸ்டியில் வருது அப்படின்னு நீங்கள் கிளாசிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு சர்வே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே ஒழிய சென்சஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. சட்ட அங்கீகாரம் கிடையாது. இந்த அடிப்படை உண்மையோட தெரியாமல் அன்புமணி வந்து மேடையில் பேசுகிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு ஞானசூன்யமாக இருக்காரு. அவர் டாக்டராக படித்து என்ன பண்ணணும்னு தெரியல. அவர் பேசின அத்தனையுமே கான்ட்ரடிக்ஷன். அடுத்து எடப்பாடி பேசின அத்தனையுமே வந்து பிளா 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 பிளா. ஓகே, திமுக ஆட்சி தான் வந்து ஊழலுக்காக டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. யார் ஊழலுக்காக டிஸ்மிஸ் செய்யப்பட்டது? உங்கள் அம்மா தான் அரெஸ்ட் பண்ணி உள்ள ஜெயிலில் போட்டாங்க ஊழலுக்காக. திமுக ஆட்சியை ஊழலுக்காக டிஸ்மிஸ் பண்ணாங்க? ஊழலுக்காக என்னைக்கு டிஸ்மிஸ் பண்ணாங்க திமுக ஆட்சியை? சொல்லுங்க பார்ப்போம். 2G ஊழலில் வந்து ராஜா வந்து குற்றமற்றவர்னு சொல்லி போராடி வாதாடி ஜெயில் வெளியே வந்தார. சிஏஜி தான் பண்ணது தப்புன்னு சொல்லி வெளியே வந்தார்ல. அப்போ அதையும் போய் சொல்கிறாரு எடப்பாடி. நாங்கள் வந்து 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டாந்தோம். எந்த மருத்துவக் கல்லூரியாவது உருப்படியாக நிற்கிதான்னு கேளுங்க. மருத்துவக் கல்லூரியில் 40% அடிச்சிருக்கீங்க. பாதி மருத்துவக் கல்லூரி கட்டும்போதே இடிஞ்சு விழுந்துச்சு. இப்போ மருத்துவக் கல்லூரி லட்சணம் எத்தனை வருஷத்துக்கு தாங்கும்னு தெரியாது. அது அந்த லட்சணத்தில் கட்டிட்டு போனீங்க நீங்கள். என்ன சார் இது? ரோடு போட்டோம், நாங்கள் பாலம் கட்டினோம். நத்தத்துக்கு ஒரு பாலம் போட்டிருக்காங்க. மதுரையிலேருந்து நத்தத்துக்கு ஒருத்தரும் போக மாட்டான். அதில் போகிற ஏதாவது போனால் வழிப்பறி பண்ணிடுவான்னு சொல்லி ஒருத்தரும் போகிறதே கிடையாது. அதில் அந்த பாலத்தில் தேவையில்லாத இடத்துல பாலத்தை கட்டியிருக்காங்க 1500 கோடிக்கு. சேலத்தில் கூட அப்படி ஒரு பாலம். அப்போ நீ எந்த அளவுக்கு கொள்ளையடிச்சிருக்க? நீ கொள்ளையடிச்சுட்டு இங்கே வந்து நான் அதை கட்டினேன் இதை கட்டினேன் பண்ணிட்டு இருக்க. நீ ராமேஸ்வரத்துக்கு பாம்பன் பாலம் போட்டிருக்காருன்னா ஏற்கனவே பாம்பன் பாலம் பிரிட்டிஷ்காரன் கட்டின பாம்பன் பாலம் இருக்குது. இவங்க எக்ஸ்ட்ரா ஒன்று கட்டியிருக்காங்க. ரோடு போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் இந்தியா முழுக்க ரோடு போடுறாங்க. இங்கேயும் ரோடு போட்டிருக்காங்க. என்ன பெருசாக புதுசாக சாதிச்சிட்டீங்க நீங்கள்? சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ நரேந்திர மோடி என்ன வந்து சொல்கிறாரு? ஒட்டுமொத்தமாக வந்து திருப்பரங்குன்ற இஷ்யூவை வந்து நீங்கள் வந்து ஒரு பொய்யான விஷயத்தை, பொய்யான தகவலை நீங்கள் வந்து ஒரு மத கலவரத்தை தூண்டுறதுக்கான முயற்சியை நீங்கள் ஈடுபடுறீங்க. ஒரு பிரதமராக இருந்துக்கிட்டு செய்யலாமா? அதை நியாயத்தை பேச வேணாமா? ஏற்கனவே மைக்கேல்பட்டியில் ஒரு குழந்தை இறந்ததுக்கு, ஒரு மாணவி இறந்ததுக்கு
அண்ணாமலை தலைமையில் இதை வந்து மதமாற்றம் ஏற்படுதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்க திட்டமிட்டீங்க. அதில் தோற்று போய் சிபிஐ கேஸ் போய் அது இல்லடான்னு ப்ரூவ் ஆகி இன்னைக்கு வெக்கங்கட்டு போய் இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறீங்க. தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் இல்லைப்பா, தமிழ்நாடு ராஜஸ்தான் கிடையாது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், உன்னை ஹிந்தி பேசுகிறவனை இங்கிலீஷ் பேச வைக்கும். ஓகே. திமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் அங்கேயும் பேச்சுவார்த்தைகள் ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. நேற்றுக்கு முந்தைய தினம் காங்கிரஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதுலேயும் கூட சுமமான முடிவு வரல இன்னும். இன்னைக்கு விசிகா பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. முஸ்லீம் லீக் வந்து ஒரு சீட்டை குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வந்து தயார் கொடுக்க போகிறதா வந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அந்த கூட்டணி எப்படி பார்க்குறீங்க? திமுக கூட்டணி ரொம்ப டஃப்பான நெகோசியேஷன் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து 3 கட்சிகளை உள்ளே சேர்த்துருக்காங்க. ஒன்று வந்து மக்கள் நீதி மையம், இன்னொன்று வந்து தேமுதிக, இப்போ வந்து ஓபிஎஸ் சேர்ந்துருக்காரு. ஓபிஎஸ்க்கு ஆளுங்கள்லாம் தனித்தனியாக சேர்ந்துட்டாங்க, அப்போ அவரும் சேர்ந்துருக்காரு. அப்போ இந்த 3 பேருமே சேரும் பொழுது திமுக கூட்டணியுடைய பலம் குறைஞ்சது 5%லேருந்து 8% கூடுது. அப்போ 8% கூடுதுன்னா ஏற்கனவே 45% வச்சுருக்காங்க, 50% கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ பெர்செப்ஷன் இன்றைக்கி வந்து திமுக கூட்டணி கிட்டத்தட்ட 50% கிராஸ் பண்ணாலே 200க்கு மேலே போயிடும், 200 சீட்டுக்கு மேலே போயிடும். அந்த பெர்செப்ஷன் வந்தாச்சு. 50% கிராஸ் பண்ணிட்டா. 45% கிராஸ் பண்ணால் 170, 48 கிராஸ் பண்ணால் 170 to 200, 50 கிராஸ் பண்ணால் 200+. இன்னைக்கு வந்து 50 கிராஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க ஃபுல் ஸ்டமக் ஃபுல்லு. இப்போ அவங்களுக்குள்ள தொகுதி பங்கீடு வரணும். இப்போ தொகுதி பங்கீடு வரும் பொழுது காங்கிரஸுக்கு வந்து இவங்க எதிர்பார்க்குற 39 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 18 கிடைச்சாலே பெரிய விஷயம். மிச்சம் இருக்கிறத வந்து அடுத்த அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ 18 தானே ஜெயிச்சாங்க, 18 தான் கொடுக்கணும், 18 தான் கொடுக்க முடியும். 25 நாட் பாசிபிள். போனோம்னா கிடீஷ் சொடங்கரை தூக்கிட்டு போய் கோவாவில் காங்கிரஸை வீழ்த்தினது மாதிரி தமிழ்நாட்டிலையும் கிடீஷ் சொடங்கர் வந்து காங்கிரஸை வீழ்த்தாமல் விட மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே. அதனால் வந்து தெளிவாக இருக்காங்க அவங்க. அந்த கூட்டணி வந்து இன்றைக்கி பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்குது, இன்றைக்கி வெற்றி கூட்டணியாக இருக்குது. கண்டிப்பாக தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களது திட்டங்களும் அவரது மக்கள் நல கொள்கைகளும் அவரது செயல்பாடுகளும் இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு நல்ல பேரை கொடுத்துருக்கு. கண்டிப்பாக அது வந்து ஒரு அடுத்த வாய்ப்பை கொடுக்கும். அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான லெவலில் அவங்க போகிறாங்க. தொகுதி பங்கீடு முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்க ஒழிய இந்த கூட்டணி விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, கம்மியாக இருக்குது. பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அவருடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.